சென்னையில் நடைபெற்று வந்த அலைச்சறுக்கு போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சீறி வரும் அலைகள், அதனை அடக்கி வித்தை காட்டும் வீரர்கள். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் புகழ்பெற்ற இந்த அலைச்சறுக்கு விளையாட்டு இந்தியாவில், அதிலும் சென்னைக்கு புதியதுதான். இந்த விளையாட்டு கோவளத்தை ஆட்கொண்ட கதை சற்றே சுவாரஸ்யமாக உள்ளது. முன்னே பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்விம்மிங் பண்ணுவோம் பீச்சில். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் முன்னாடி ஒரு ஃபாரினர் வந்தார். சும்மா ட்ராவலிங் வந்தவங்க நம்ம கோவளத்துக்கு வந்தாங்க. ஸோ அது அந்த டைமில் எங்களை பார்த்தாங்க, அவங்க விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணி நாங்கள் கூட அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஜஸ்ட்டு ஒன்ஸ் இது வச்சு அவங்க சர்வ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் போய் கேட்டோம், ஆக்சுவலாக இதெல்லாம் என்னது சொல்லிட்டு அவங்க கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு, இது வந்து சர்வ் போர்டு, இது வந்து நாங்கள் இது முன்னே இதை பார்த்ததே இல்லை. அவங்க சரி நீங்கள் ட்ரை பண்ண சொல்லிட்டு ஒரு போர்டு எங்களுக்கு கொடுத்தாரு. சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணோம். இது வந்து அந்த அலையில் எங்களுக்கு ஏற்கனவே ஆயோடு எங்களுக்கு ரொம்ப ஒத்து போவோம். ஏன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஸோ இது கொடுத்து ஒரு வே ரைட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் டெவலப் பண்ண ஆரம்பித்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஒரே ஒரு போர்டு வச்சு எங்கள் வில்லேஜ் பசங்க எல்லாருமே யூஸ் பண்ணோம். இந்த விளையாட்டின் மூலம் படையெடுத்துள்ள வெளிநாட்டு வீரர்களும் விளையாட்டை காண இங்கு குவியும் சென்னை மக்களும் கோவள கடற்கரையை பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற நம்பிக்கை அளிக்கின்றனர். மேலும் ஒரு கலாச்சார பகிர்விற்கு வித்திடுகிறது இந்த போட்டிகள். போன வருஷம் ஒரு காம்படிஷன் இருக்குது, அது பாண்டிச்சேரியில் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு காம்படிஷன் இருக்குது. நிறைய காம்படிஷன் வரோம், அது ஃபேமஸ் வரோம். அப்புறம் ஆள் ரொம்ப பிடிக்கும், என்ன ஆள் இருக்குது இல்லை. இந்திய மக்கள் மிகவும் நேசத்துடன் பழகுவதாகவும் இந்திய கடற்கரை அலைச்சறுக்கிற்கு ஏற்றதாக உள்ளதாகவும் கூறுகிறார் விர்ஜினா. I love India. I've been here for about a year and a half, traveling on and off, and as a surfer, it's a great place to surf, a great place to have competitions, and I meet the most amazing people in India. That's why I keep staying. The country is beautiful, the people are beautiful. நமது பாரம்பரிய விளையாட்டுகளை மறந்துவிட்ட நிலையில் கிரிக்கெட் மட்டுமல்லாது இன்ன பிற வெளிநாட்டு விளையாட்டுகளுக்கும் சிவப்பு கம்பளத்தை தமிழகம் தற்பொழுது தயார் செய்துவிட்டது. இத்தனை நாளா தொலைக்காட்சியில மட்டுமே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒரு விளையாட்டு இன்னைக்கு சென்னை கடற்கரைகளில் நடந்துருது. இந்த விளையாட்டை வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் விளையாடுவார்கள்ன்ற நிலை மாறி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த விளையாட்டில் ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க. ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனில் இந்தியாவிலேருந்து மிகச்சிறந்த வீரர்களை தயார் செய்ய இதை விட ஒரு சிறந்த வழி இல்லை அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் முபஷீர்.